ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிற லைவ் அப்டேட் தாங்க பார்ப்போம். லைவ் அப்டேட்டில் வந்து நம்ம கானா வினோத் அவர்களுக்கு வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டிட்டாங்க. அதுதான் வந்து மறைக்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா வந்து அவர் வந்து நல்ல பிளேயரு, வேறு லெவலில் விளையாடக்கூடிய நபரை வந்து இவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் போய் சேரும். ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கானா வினோத் அவர்களாம் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் எது கொடுத்தாங்கன்னா, முதல் பாயிண்ட் வந்து அவர் வந்து எங்கே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்தீங்கன்னா அவர் தலை டாஸ்கில் போட்டியிடுவார். தலை டாஸ்கில் போட்டிட்டார் என்ன பண்ணார், அசால்ட்டாக வின் பண்ணுவார். ஏன்னா வந்து லாஸ்ட் டைமே வந்து தலை போட்டியில் வின் பண்ணிவிட்டு இந்த வாரம் கேப்டனாக இருக்கார். ஸோ அவங்களோட திறமைங்க, யார் வேணால் கேப்டனாக நிற்கலாம், யார் வேணால் வின் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? திறமை இருந்தால் நீ கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம், ஜெயிச்சு நீங்கள் வந்து வின் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஸ்டஃப்பே இல்லாமல் ஒரு நபர் ஸ்டஃப் இருக்கிற ஒரு நபரை வந்து எப்படி அவர் வந்து உள்ளே வந்துட்டாரா வின் பண்ணுவார்னு சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சுபிக்ஷா கூட தான் சொன்னாங்க. கானா வினோத்தர்லாம் சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க, அதனால் வந்து அவர் வந்து இது பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களா எப்படின்னு தெரியல. எல்லாமே சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை முதல்ல நம்ம பார்வர்கள் வந்து கானா வினோத்தோட நேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பாரு என்ன சொன்னான்னா, கானா வினோத் வந்து அந்த ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணார். என்னன்னா, ஸோ அவர் வந்து அந்த பாட்டு கண்டுபிடிக்கும் போது உட்காந்துட்டே இருந்தார். உட்காரும் போது எல்லாருமே பின்னாடி இருந்து இது பேசிகிட்டே இருந்தாங்க. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஃபஸ்ட்டு பிஹேவியர். இப்போ வந்து நீங்கள்லாம் பண்ணும்போது யாருமே பக்கத்தில் வரல, எல்லாருமே தூரமாக இருந்தாங்க. ஸோ 2 பேர் வந்து தனித்தனியாக தான் இருந்தீங்க. அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எஃப்ஜே மற்றும் சுபிக்ஷா 2 பேரும் உட்காரும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. எந்த ஒரு பிளேயருமே விளையாடும் போது யாருமே டிஸ்டர்பே பண்ணலாம். ஆனால் கானா வினோத் வந்த பிறகு வந்து எல்லா டீமும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து கத்தி அவர் ரொம்ப ப்ரெஷர் ஏற்றி டென்ஷன் பண்ணிட்டாங்க. டென்ஷன் என்ன பண்ணால் ஸ்ட்ரைட்டாக அங்கேயே போயிட்டார். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண முடியும், ஒரு நபர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி வந்து கேம் விளையாடும் போது அவர் வந்து அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நீ டிஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. தூரமாக வந்து பண்ணலாம், பக்கத்தில் வந்து எனக்கே வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட வந்து டீசென்சி டெக்கோரம் எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். இவங்கெல்லாம் உள்ளே வரும்போது டெக்கோரமாக டீசென்சிலாம் பற்றி வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பட் ஒருத்தர் கூட வந்து அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து கானா வினோத் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து நம்ம எப்போயுமே யாருமே வந்து அக்செப்டே பண்ண மாட்டாங்க, இதுதான் வந்து உண்மை. பட் வந்து இவங்க இவ்வளோ ஃபஸ்ட்டாக பிஹேவ் பண்ண எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ராவும் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ சாண்ட்ராவை கொடுத்தது வந்து ஓரளவுக்கு வந்து அக்செப்டபுளான விஷயம் தான். ஓகேங்களா? அவங்க டாஸ்கில் வந்து பயங்கரமாக விளையாடிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் வந்து ப்ரெசன்ட் போனதுலேருந்து அவங்களோட ஆக்டிவிட்டி ஃபுல்லாக வந்து ப்ரெசன்ட் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் அவங்க வந்து நிறைய இடத்துல நிறைய பேர்கிட்ட பேசவே இல்லை. அவங்க வந்து யார்கிட்ட பேசினாலுமே எரிஞ்சு விழுறாங்க, இல்லை யாராவது கிட்ட வந்து வேணான்றாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கூட மிங்கல் ஆகலை. இந்த மாதிரி நிறைய ரீசன் சொன்னீங்க. இதில் வந்து வேலையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா வந்து மக்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து யாருக்கிட்ட பேசலை. எப்போ பார்த்தாலும் அந்த கேட்டுக்கிட்ட போய் உட்காந்துட்டு பிரஜன் பற்றி பேசுகிறாங்க, இல்லைனா வந்து திவ்யா பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு போட்டது ஓகே தான், பட் இல்லைன்னு சொல்லலை. பட் கானா வினோத் அவர்கள் போட்டது நம்மளை அக்செப்ட் பண்ண முடியல. அப்புறம் இந்த சாண்ட்ரா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து நெஞ்செல்லாம் வலிக்குது, அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டாஸ்க்லாம் விளையாடணும் அப்படின்னா. உண்மையிலே இந்த டாஸ்க்கில் வந்து சாண்ட்ரா அவர்கள் நல்லா விளையாடினாங்க. நல்ல ஒரு டாஸ்க் வந்து நல்லா விளையாடினாங்க, நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க, நல்லா பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அந்த எல்லாமே இது வந்து வீக்லி பர்ஃபார்மன்ஸாக இந்த ஒரு டாஸ்க் வச்சு பர்ஃபார்மன்ஸுக்கு வீக் ஃபுல்லாக நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது. அந்த விஷயம் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்றாங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடணுமா, கேம் டாஸ்கில் மட்டும் விளையாடுங்க, மற்றபடி என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட் நாள் இருந்து போய் சோஃபாவில் போய் படுத்துட்டீங்க, 2ஆவது நாள் சோஃபாவில் வெளில போய் படுத்துட்டீங்க, 3ஆவது நாள் எல்லாருமே வெளில போய்ட்டு உங்களுக்கு பயந்துட்டு எல்லாமே வெளில போய் நின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணாமல் வந்து ஸோ எல்லாமே கண்டஸ்ட் மேலேயே வந்து ப்ளேம் பண்ணுறது தப்பு தானே. ஸோ அவங்க கேம் அவங்க விளையாடி இருந்து ஸோ உங்களுக்கு அந்த டிசர்வ் பர்சன் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா தப்பு. ஓகேங்களா? இப்போ எப்படி கானா வினோத் டிசர்வ்டான பர்சனு. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துட்டு தலையை வந்து கொடுக்கலான்ற பாயிண்ட்டே வந்து பார்வதியாக வச்சாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்தது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப டிசப்பாயிண்டான ஒரு இடம் எதுன்னா வந்து அமித். ஸோ அமித் வந்து சாண்ட்ராவோட டீம் தான். சாண்ட்ரா, திவ்யா, அமித், வினோத், 4 பேருமே ஒரு டீமு. ஸோ இவங்கெல்லாம் டீமை தவிர்த்து வந்து இவங்க சாண்ட்ரா வந்து மேக்ஸிமம் வந்து அமித் கூட நிறைய பேசியிருக்காங்க, அவங்க கஷ்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அமித் சொன்னதெல்லாம் வந்து அவங்களால அக்செப்டே பண்ண முடியல. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ அமித் போய் நம்மளை ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாரான்ட்டு. ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா வந்து சாண்ட்ரா அவர்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்
நீங்கள் பண்ண இந்த வாரம் ஃபுல்லாக வந்து வேறு மாதிரி பண்ணீங்க, அதனால் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து ஸோ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் அவங்க யூட்டிலைஸ் பண்ணாமல் அவங்க வந்து மறுபடியும் வந்து எனக்கு அந்த கேங் கூட வந்து சேர விருப்பம் இல்லை. ஸோ அந்த கேங்னா யார் யார் காட்டுறாங்க, சுபிக்ஷா, கனி, விக்ரம், இவங்க அப்பா சபரின், இவங்க எல்லாருமே வந்து ஒரு கேங். இந்த கேங் கூட என்ன சேர்க்கறதுக்கும் அவங்ககிட்ட அந்த சாரி கேட்க வைக்கிறாங்க. என்னால் சாரிலாம் கேட்க முடியாதுன்றாங்க. ஓகே, அது உங்களோட பர்சனல் விஷயம், சாரி கேட்கலாம் கேட்காம இருக்கலாம். ஸோ எப்படின்னா பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் வந்து அவங்க சொன்ன ரீசன்ஸை வந்து இவங்க கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க இவ்வளோ ரீசன் சொல்கிறாங்களே, நம்மளை பற்றி இவ்வளோ பேடாக சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிறது ட்ரை பண்ணால் ஸோ அவங்க ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திவ்யாவே இதான் பண்ணாங்க, நீடிப்பு துண்டிப்பில் தான் பண்ணாங்க. பட் வந்து இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அது வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ஏன் இப்படி பண்ணுறோன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு டோட்டலாக வந்து நம்ம திவ்யாவே அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்போ திவ்யா அவாய்ட் பண்ணதால் இப்போ தனியாக இருக்காங்க. தனியாக இருக்கிறதுல யார் கூட கேம் இல்லைன்னு தெரியாமல் எல்லார் மேலும் கோவப்படுறாங்க. நான் எல்லாம் 8 மணிக்கு தூங்கிடுவேன், 10 மணிக்கெலாம் சாப்பிட்ருவேன், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டிலேருந்து ரூல்ஸே வந்து வேறு மாதிரி ரூல்ஸ்ன்றது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் அவங்க புரிஞ்சு ப்ளே பண்ணுற வரைக்கும் அவங்க இருப்பாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பற்றியும் மற்றும் வந்து கானா வினோதர்கள் பற்றியும் உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ண மக்களை. என்னை கேட்டீங்கன்னா வந்து கானா வினோத் வந்து ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள அனுப்புனாங்க. ஆக்சுவலி பிக் பாஸ் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த வாரம் முழுக்க நடந்த நிகழ்வுகள் இருந்தால் நீங்கள் வந்து இவர் வந்து பெஸ்ட்டாக ஃபஸ்ட்டான்னு சொல்லி டிசைடே பண்ணணும். வாரம் எண்டிங்லேருந்து ஒரே ஒரு நாள் சின்ன மிஸ்டேக் பண்ணதுக்கெல்லாம் வந்து ஜெயிலுக்கு அனுப்புறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி சாண்ட்ரா ஒரு விஷயம் வந்து வேலிடான ஒரு விஷயம் தான். அவங்க வந்து வாரம் ஃபுல்லாகவுமே வந்து ரொம்ப இன்ஆக்டிவாக இருந்தாங்க. ஸோ யாருக்கிட்டையும் பேச எதுவுமே பண்ணலை. ஸோ அவங்களுக்கு சொன்ன தப்பு கிடையாது. பட் டாஸ்க் நல்லா விளையாடினாங்க, அந்த ஒரு விஷயம் ஓகே தான். பட் வந்து இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்புறது தப்பு கிடையாது. பட் வினோத் அனுப்புறது ரொம்ப தப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் போட்டு விட்ருங்க. நம்ம அடுத்த வருஷம் நன்றி.